நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல என்ன படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாள்தோறும் செய்தித்தாட்கள்ல காவல் நிலையத்தில் அடிபட்டு கைதி மரணம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. காவல் நிலையத்திற்குள் ஏற்படக்கூடிய மரணங்கள் அல்லது காவல் நிலையத்தை ஒட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடியவர் இறந்தது, இது மாதிரி செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரிய சந்தேகம் வரும். காவல் நிலையத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா, அல்லது இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை சொல்லுவோம். அதுக்கு ஏதோ ஒரு காரணத்துடன் அந்த கேஸ் வந்து முடிச்சு வைக்கப்படும் இல்லையா? இதை தான் படத்தினுடைய கதைக்களமாக வச்சுக்கிட்டு ஒரு 2.5 மணி நேரம் ஒரு சினிமாவா எடுத்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன படம் அப்படின்னா, போலீஸ் ஃபேமிலி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ரொக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. போலீஸ் ஃபேமிலி அப்படின்னு என்ன தோணுது? ஒருவேளை போலீஸ் குடும்பத்தார் பற்றிய கதையா அப்படின்னு கேட்டா ஆமாம். ஆனா வேறு களத்தில் சொல்லப்படுது. என்னன்னா, ஊர்ல பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர். அந்த செல்வாக்கு மிக்க மனிதர் யாருன்னா சரவணன். சரவணனுடைய பையன் போலீஸ் நிலையத்துல தாக்கப்படுறாரு. தாக்கப்பட்டதுக்கு பிறகு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களால ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அவர் வந்து கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்க இறந்து போயிடுறார். ஸோ இறந்து போனதுக்கு பிறகு தன்னுடைய மகனை கொன்ற அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான மனநிலைக்கு தள்ளப்படுற சரவணன். ஸோ சரவணன் எடுத்த முயற்சி, இந்த காவல் நிலையத்தில் வேலை செஞ்சவங்களுடைய குடும்பத்தாரை எப்படி அவர் கொல்றார் அப்படிங்கிறதும், அந்த கொல்றதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது காவல்துறையினால் எப்படி தடுக்கப்படுது, இல்லை தடுக்கப்பட்டதா, அல்லது அந்த விஷயம் இதுவரைக்கும் சென்றது, இந்த படத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான 2.5 மணி நேர திரைக்கதையாக உருவாக்கி இருக்கிறாங்க. காவல் நிலையத்திற்குள் நடக்கக்கூடிய விஷயத்தை கதைக்களமாக ஆக்கி ஒரு படமாக கொடுத்திருக்கக்கூடிய போலீஸ் ஃபேமிலி. சரி, இந்த படத்துல சரவணன் தன்னுடைய வழக்கமான நடிப்பு, இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு இல்லையா, இத்தனை வருஷ அனுபவத்தை இந்த படத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிற ரொம்ப அழகா தன்னுடைய மகனை இழந்த வேதனை ஒரு பக்கம், பையனை விட்டுட்டுமே அப்படின்னா அந்த குடும்பத்தால் இருக்கக்கூடிய பிள்ளைகளாலும் நம்ம பழி வாங்கணும், அந்த காவல்துறை அதிகாரிகளையும் காவலர்களையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கு பத்தியா, அதுலலாம் அப்படியே ஒரு பாசக்கார அப்பாவனுடைய வெளிப்பாடாகவே அவர் நடந்துகிட்டு இருக்கார். அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு, நல்லா இருக்கு. அவருக்கு வந்து நடிப்பு இயல்பாகவே இருக்குன்றதும் இத்தனை வருஷ அனுபவம் அந்த படத்தில் ஒரு காட்சியில் அவர் வெளிப்படுத்தக்கூடிய நடிப்பு துணியில் தெரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப அழகான கேரக்டர் அவருக்கு. அதே போல இந்த படத்துல கதாநாயகனாக காவல்துறை உதவி ஆய்வாளராக நடிச்சிருக்கக்கூடிய ராஜா மலைச்சாமி சரியா பொருத்தமா இருக்கார். அந்த கச்சிதமான கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா இருக்கு அவருடைய நடிப்பு. படத்துல அவருக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் நிறைய இடத்துல இருக்கு, அதை ஸ்கோர் பண்ணவும் செய்யறாரு. நிஷா துபி வந்து படத்தினுடைய கதாநாயகி. அவங்க ஒப்புக்கு, அதாவது ஒரு ஹீரோ வந்தால் அவருக்கு ஒரு ஜோடி இருக்கணும், இல்லைனா அந்த படத்தில் முக்கியமான கதை சம்பந்தப்பட்ட ஒரு நாயகி இருக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி அவங்களுக்கு பெருசாக ரோல் இல்லை, பெரிய அளவுக்கு நடிப்புக்கான ஸ்பேஸ் கூட இல்லைன்னே சொல்லலாம். ஸோ சாதாரணமாக வந்துட்டு போகிற மாதிரி தான் நிஷா துபாவுடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல காதல் சுகுமாருடைய கதாபாத்திரம் வந்து படத்தினுடைய டேர்னிங்க்கு, அதாவது ஒட்டுமொத்தமான கதை திருப்பத்திற்கு துணை செய்யக்கூடிய கதாபாத்திரமாக அமைக்கப்பட்டிருப்பது ரொம்ப அழகு. ஏன்னா காதல் சுகுமாருக்கு ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய படமாக இருக்கு அப்படிங்கிறதும், இந்த படமும் அவருக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, அவர் காட்சி அவருடைய படத்தில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல நடிகரை நம்ம படத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய படங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கு. அதனால இது வந்து அவருக்கு ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிருக்கு காதல் சுகுமாருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து வேறு யாராவது நடிச்சிருக்காங்கன்னா சுரேகா, அதுக்கப்புறம் வந்து தாஸ் சாந்தகுமார், அப்புறம் ரத்னம், அப்புறம் வந்து இவர் நம்ம படத்தினுடைய படத்தொகுப்பாளராக இருக்கக்கூடிய நம்ம எம்எஸ் செல்வா, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் மிக முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை பற்றி பேசணும். டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா ஜெயக்குமார் தங்கவேல் வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஜெயக்குமார் தங்கவேல் படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா,
இது வந்து ஒரு பழிவாங்கும் படமாக தான் இருக்கு. முழுக்க முழுக்க தன்னுடைய மகனை இழந்த ஒரு அப்பா எடுக்கக்கூடிய முயற்சி, ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுடன் அங்க பழிவாங்கறதுக்காக அவர் எடுக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரியான காட்சி பின்னணியோட வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அழகா வந்து ஒளிப்பதிவை கட்டமைச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து ஜெயக்குமார் தங்கவேல் வந்து சரியா பண்ணியிருக்கார். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் எம்.எஸ். செல்வா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒளிப்பதிவாளருக்கும் இயக்குனருக்கும் துணையாக செயல்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லணும். தனித்துவமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் பல இடங்களில் ஒளிப்பதிவாளருடைய வேலைக்கு சரியான நியாயமும், இயக்குனருடைய கதை திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய எடிட்டிங்குடைய வேலையும் அனுசரித்து செய்திருப்பது படத்தில் அப்பட்டமாக தெரிய ஆரம்பிக்குது. அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கு. அப்புறம் வந்து ஜெயா கே தாஸ் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். ஸோ ஜெயா கே தாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆர்ஆர்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாடல்களில் பெருசா கவனத்தை ஈர்க்கவில்லை. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். பாட்டு வந்து இந்த படத்துல பெருசா பேசுற மாதிரி இருக்காது. ஆனா படத்துக்கு ஒரு பின்னணி இசை சரியாகவே செயல்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாலியும் படத்தினுடைய டைரக்டர். ஒரு காவல் நிலையத்திற்குள் நம்ம அடிக்கடி செய்தித்தாட்களை பார்க்குற செய்திகளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை, அதாவது காவல் நிலையத்தில் அடிபடக்கூடியவர்கள், குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்கேயோ இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அந்த காவல் நிலையத்திற்குள் ஏற்படக்கூடிய மரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த காவல் நிலையத்திற்குள் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு பின்னணியில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத துருவி ஆராய்ந்து அதை ஒரு சம்பவமாக்கி அந்த சம்பவத்துக்கு ஒரு நியாயம் கற்பித்து அதை பார்வையாளருக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய விஷயத்தையும் உள்வைத்து ஒரு லேண்ட்ஸ்கேப்குள்ள ஒரு கதையை சொல்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அழகாக மெனக்கெட்டிருக்காங்க. அவருடைய டீமும் அதுக்கு ஒத்துழைச்சிருக்கு. ஸோ பாலிவுடைய இந்த படம் அவருக்கு ஒரு ஆறுதலான ஒரு படம் தான். பெரிய அளவுக்கு அவர் பேர் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சில பல குறைகள் இருந்தாலும் படத்தை நல்லபடியாகவே ஒரு நல்ல கதை சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்திற்கு வந்திருக்கிறார். படத்திற்கு ஒரு நியாயம் சேர்த்திருக்கக்கூடிய டீமுக்கும் இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகக்கூடிய ராஜா மலைச்சாமி அவர்களையும் நம்ம வாழ்த்தலாம். சரியா? படத்தை பற்றின வேறு ஏதாவது கமெண்ட் சொல்ல பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு படமோ அல்லது வேறு ஒரு நிகழ்ச்சியினுடைய வேறு தளத்திலோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.